ஹாய்ங்க. ஒரு வழியா நாங்க திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே இருக்கோம். இந்த கோயிலுக்குள்ள அவ்வளோ க்யூ. ஒரு வழியா சாமிய பார்த்துட்டு, சாப்பிட்றதுக்கு அன்னதானம் கூடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அன்னதானம் சாப்பிட முடியல. அது முடிஞ்சு போச்சு. நாங்க போகிறதுக்கு முன்னாடியே 600 பேர் அங்கே நின்றுட்டு இருந்ததா சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகி அது போடுறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். மலை ஏறுறதுக்கு வந்துட்டோம். பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி மலை ஏறுறதுக்கான ஒரு வழி இருக்குது. ஸோ முதல் கடவுளே முருகப்பெருமான் தான். இந்த கோயில் ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக மனசுக்கு நிம்மதியான ஒரு இடம். ஸ்டார்டிங்கே முருகனை பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ பார்த்துட்டு அந்த வழியாக தான் மேலே இன்னும் ஏறணும். கொஞ்சம் ஏறின உடனே முதல்ல நம்ம பார்க்குறது முருகனையாக தான் இருக்கும். முருகனை பார்த்துட்டு இது வரைக்குமே இந்த கோயில் ஓப்பன் ஆனதில்லை. நாங்கள் இந்த டைம் போகும்போது தான் ஓப்பன் ஆகிருந்தது. அங்கே ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். உள்ளே வாழை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் வந்தார். அவர் மூஞ்சி எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு கரெக்டாக கிளியராக தெரியலை. அவர் சொல்லிட்டாரு, வேண்டாம்மா ஃபோட்டோ வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலுமே நான் எடுத்தேன், சொல் பேச்சு கேட்காம. இந்த இடம்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தது. அங்கே ஒரு 2-3 பேர் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி போகிறத பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் எடுக்கலை நான் வீடியோ. இதில் இவர் தாங்க, இவர் தான் வாழை சித்தர். அவர் சொல்ல கேட்காம நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ திருநீர் பாருங்கள், நவபாஷான விபூதி இது இவர் தான் செய்கிறாராம். இங்கிருந்து தான் மலைக்கு பழனி மலைக்கே போகுது அப்படின்னு சொன்னார். இந்த திருநீர் உருவாக 100 வருஷம் ஆகுமா. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். சரி கொடுங்கன்னு வாங்கிட்டோம். இது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதாவது அங்கே மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வெளியிருந்து பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன வீடு மாதிரி. உள்ளே போனோம் அப்படின்னா அது குகை. ஸோ குகைக்கு வெளியில் இவங்க கட்டியிருக்காங்க பாருங்கள், இங்கே பாறை தெரியுதுல்ல, குகை இது. ஸோ இங்கே நிறைய பேர் எல்லா இடத்துலையுமே இந்த திருவண்ணாமலை மலை மேலே இருக்க கோயிலில் அந்த குகைக்குள்ளே எல்லாருமே தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்போஸ் அவங்களோட தியானம் கலைஞ்சது அப்படின்னா அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு கிளம்பி போய்ட்றாங்க. அங்கங்கே அந்த மலையில் வெளியில் கூட உட்காந்து தியானம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த குகையில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நரசிம்மரோட வடிவம் பாருங்களேன், அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் இப்போ நீங்கள் பார்க்குறது, இங்கே சரஸ்வதி தேவி கழுத மேலே உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் நான் வேறு எங்கேயும் நான் பார்க்கல. ஸோ ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருந்தோம் மலையில். ஸோ எனக்கு திருவண்ணாமலையை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நம்ம எனக்கு திருவண்ணாமலை எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப 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 ஸ்பெஷல். அங்கே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. போனோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையுமே அங்கே போகணுங்கிற ஒரு மனசு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மேலே மலை மேலே ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு நாங்கள் உச்சிக்கு போகிறதுக்கு தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பார்க்குறீங்க. அது போக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு வரேன், சரிங்களா. இங்கே இந்த மலை சிவபெருமானாகவே இருக்கிறதா அங்கே இருக்கிற எல்லாருமே நம்புகிறாங்க. அதனால தான் மேக்ஸிமம் யாரும் செருப்பு கூட போடாமல் தான் அந்த மலை ஏறுறது. ஆனால் ஒரு சிலர் அப்படி ஃபாலோ பண்ணுறதில்ல, அது நம்மளுக்கு வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன அங்கே தெரிஞ்சது அப்படின்னா, அருணாச்சல மலை எப்படின்னா ஒரு உயிருள்ள மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோகிகள் மலை அடிவாரத்தில் உட்காந்து, அதாவது மலை அடிவாரத்தில் உட்காந்து அந்த பிராண சக்தியை சுவாசம் போல் அதாவது வெளிவிடுதான்.
அது எப்படி அப்படின்னா, இந்த சித்தர்கள் ஃபுல்லும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதா சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஜோதி வைக்கிறாங்கள்ல, கார்த்திகை தீபம் ஜோதி வைக்கிறாங்கள்ல, அது வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வைக்கிறாங்க. ரொம்ப அகலமாக இருக்கும். அதை நம்ம மேக்ஸிமம் பார்த்துருப்போம் டிவியில். அங்கே என்ன அப்படின்னா, நம்ம போய் அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு ஒளி வந்து அங்கே தென்படுமாம். அது வந்து எல்லார் கண்ணுக்குமே அது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருவண்ணாமலையில் தான் முதல் ஜோதி ஏற்றுவோம், சரி இல்லைங்களா? அங்கே வந்து இவங்க எல்லாம் போய் பெரிய பாத்திரத்தில் அந்த ஜோதி ஏற்றுறது நம்ம பார்க்குறோம். அதுக்கும் முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக ஒளி வடிவத்தில் அங்கே வருமா. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போது ரமண மகரிஷி வந்து சொல்கிறாங்க, ஒரு டைம் வந்து அவர் தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது மலையை பார்க்குறாரு. மலையை பார்க்குறப்ப அந்த மலை வந்து அப்படியே சிவபெருமானாவே அவருக்கு தெரிஞ்சுதாம்மா. ஸோ இது வந்து ரொம்ப அவர் 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 இதை வந்து அவரோட பக்தர்கள்கிட்டையும் அந்த ஒரு நூலில் அந்த நூல் பேர் எனக்கு தெரியலங்க. ஸோ அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பரமார்த்த சத்தியம் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷியே சொல்லியிருக்காரு. அது ரொம்ப எனக்கே அங்கே போய் மேலே ஏறும்போது இதை கேட்குறப்ப அப்படியே செலுத்துருச்சுன்னு சொல்லலாம். அங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த திருவண்ணாமலையில் வந்து நிறைய அதிசயம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சிலது எப்படி அப்படின்னா, அந்த திருவண்ணாமலையை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிரிவலம் போகிறோம் இல்லையா? கிரிவலம் போகிறப்ப சித்தர் குகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது பஞ்சமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மலைக்கு பின்னாடி பஞ்சமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்காமா. அது அது அவ்வளோ சீக்கிரம் இப்போ அது எல்லா கண்ணுக்குமே அது தெரியாது. யாரும் அது கவனிக்கப்படாத ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்குது, இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல அது இருக்காம். அது நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம அதை கவனிக்க மாட்டோமா. ஸோ அங்கே வந்து அந்த பஞ்சமுக வீதிக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாதை போகுதாம். அதில் வந்து குகை சித்தர் தியானம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அதாவது அந்த சித்தர் குகை பஞ்சமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த இடத்துல போய் தியானம் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே மன அமைதி அடைஞ்சிருமாமா. அதுக்கப்புறம் பெரியாண்டவர் குடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிவல பாதையிலேயே இருக்குது. இந்த பெரிய ஆண்டவர் குடில் தான் யாருமே கவனிக்க முடியாத இடத்துல இருக்கான். ஸோ அங்கே வந்து அந்த மலையோட அதிர்வுகள் எல்லாம் வந்து அந்த சித்தரை வந்து கட்டுப்படுத்திகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வைரக்குகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது மலைக்கு உள்ளே இந்த குகை இருக்கான். அது வந்து சுவர்கள்லாம் வந்து கண்ணாடி போல் ஒளி வருமா. அது வந்து எல்லாருக்குமே தெரியாதான். ஸோ யோகிகளுக்கெல்லாம் தான் அது தெரியுமா. அங்கே தான் பிராண சக்தியை வந்து சேர்த்து வச்சுருக்கான் இந்த மலை. அதாவது மலை அப்படிங்கிறது நம்ம சிவன் தான். ஸோ அங்கே தான் சேர்த்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கண்ணாடி போல் ஒளி வீசுகிற ஒரு குகை வந்து இந்த மலைக்கு உள்ளே இருக்கான். அது வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. நம்மலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் வந்து சரவணா சித்தர் தவப்பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கான். அதுவும் வந்து கிரிவல பாதையில் தான் இருக்குது. கரெக்டாக வந்து கிரிவல பாதை போகிறப்ப சுடுகாடு வருது. அங்கே சுடுகாடு பக்கத்தில் வந்து இந்த சரவண சித்தர் வந்து உயிரோட ஜோதி தரிசனம் கண்டதாக சொல்கிறாரு. சரவண சித்தர் உயிரோட அந்த ஜோதி தரிசனம் வந்து கண்டதாக சொல்கிறாங்க. ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் வந்து ஜோதிமயமாக இருக்கிறப்போ அந்த சரவண சித்தர் வந்து அதை அப்படியே கண்கூட பார்த்து அவருமே வந்து என்ன சொல்கிறது, அது அப்படியே அவருமே ஒரு முக்தி நிலை அடைஞ்சிருக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு மலையில் வந்து ஒரு 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 பக்கத்தில் காற்று வந்து ரொம்ப மென்மையாக வரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சூடாக வருமாமா. ஸோ இது இது வந்து மலையோட மலை வந்து மூச்சு விடுறதா சொல்கிறாங்க. ஸோ இது இது வந்து ரொம்ப 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 ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ அது அது வந்து எல்லாருமே அவ்வளோ சீக்கிரம் அதை கவனித்து அதை உணர முடியாது. அதுதான் உண்மை. அதெல்லாமே கொஞ்சம் மன அமைதி, சித்தனே சிவனே சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருகி இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இது பண்ண முடியும் அவ்வளோ ஈஸியாக. ஸோ இது வந்து ஒரு பக்கம் ரொம்ப மெல்லிசாக, அதாவது தென்றல் மாதிரி ஒரு காற்று வரும், இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் அனல் காற்று மாதிரி வருமா. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, சிவனோட மூச்சு தான் அது. நம்மளுக்கெல்லாம் எப்படி உடம்புல ஒரு பக்கம் மூக்கில் வந்து கொஞ்சம் ஹீட் கம்மியாக வருது இல்லையா, அந்த மாதிரி. இங்கே வந்து பழைய காலத்தில் இங்கே சித்தர்கள் வந்து உடலை விட்டுட்டு அப்படியே அவங்களோட ஆன்மா வந்து போயிடும் இல்லைங்களா, அப்போது உடல் வந்து சாம்பலாக மாறுமா, சாம்பலாகவே மாறிடுமா. இது பொதுவாக வந்து வெளியே எல்லாராலையுமே இதை கவனித்து இதை பார்க்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து அவங்களோட உடலை விட்டு ஜீவநிலையை அதான் இந்த முக்தி நிலையை அடைஞ்சு அவங்களுடைய ஆத்மா வந்து வெளியே வந்து அந்த ஜோதி வடிவமாக வெளியே வந்துருமா. வந்ததுக்கப்புறமா அவங்களோட உடல் ஆட்டோமேட்டிக்காக சாம்பல் ஆயிருமாமா. இது வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்தர் வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையோட அடிவாரத்தில் ஒரு பழைய வாசல் இருக்கான். இது வந்து ஆன்மீக உலகத்துக்கு செல்றதுக்கு ஒரு சின்னமாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தியானத்தில் மட்டும்தான் அனுபவிக்க முடியுமாமாங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறை காலையில் வந்து சூரிய ஒளியில் கண்ணாடி போல் பிரகாசிக்குமா. இது வந்து இதை கண்டிப்பாக எல்லாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட சூரியன் உதிக்கிறப்ப ஒரே ஒரு பாறையில் மட்டும் அது அப்படியே படும்போது ரொம்ப மிளிருமா. இது வந்து ரொம்ப ரொம்ப சுபசகுனமாமா. இது எல்லாராலையும் பார்க்க முடியாது, அதுவும் சொல்கிறாங்க. பாருங்கள், மலை உச்சிக்கு வந்தாச்சு. ஆனால் வலது பக்கம்தான் ஜோதி ஏற்றக்கூடிய இடம் இருக்குது. அங்கே எல்லாராலும் போக முடியாது. நாட் அலோடு. நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இது இடது பக்கம், மலையோட இடது பக்கத்தில் ரமண மகரிஷியோட அவர் வாழ்ந்த வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். அவரோட வீடு வந்து மலை உச்சியில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது திருவண்ணாமலையை பற்றி நான் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு டைம் போகும்போது முதல்ல போகும்போது இருக்கிற எல்லா வகையான ஒரு என்ன சொல்கிறது, எல்லா வகையான நீங்கள் தடைகளையுமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு டைம் ஒவ்வொரு மாதிரியான தடைகள். அதையும் மீறி நீங்கள் அந்த திருவண்ணாமலை போய் அந்த சாமியை தரிசனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அங்கே போனதுமே பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே போனால் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக போங்க. இது பாருங்கள், இது வந்து ஊற்று மலையிலேருந்து அந்த தண்ணி வருதுங்க. அந்த பாறையிலேருந்து தண்ணி, அது பார்க்குறப்பவே ஒரு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எனக்கெல்லாம். அது வந்து ஊற்று. ஸோ இது வந்து ரொம்ப பியூரான வாட்டர், ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதிலிருந்து தான் அவங்க பைப் போட்டு கீழே இருக்கிறவங்க, அங்கே வீட்டில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் 2 டைம் போகும்போது அங்கே இவ்வளோ தண்ணி இல்லை. இப்போ தான் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு பாருங்களேன். அது வந்து அக்னி மலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இவ்வளவு தண்ணி இருக்கிறதுங்கிறது பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பிரம்மன், விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய மலை அப்படின்னு நம்புகிறோம். அங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க.
இது வந்து எப்படின்னா இது இது எப்படி சொல்கிறாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையவும். பார்வதி தேவி வந்து தவத்தோட சிவனுடன் வந்து இந்த பக்கம் சிவன் அந்த பக்கம் பார்வதியாகவும் இந்த மலையை வந்து நம்புகிறாங்க. அப்புறம் இது வந்து அக்னி ஸ்தலம்ங்கிறது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். நீங்கள் இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. நைட்டு வந்து 9:30 9:40 வரைக்கும் இருக்குது. ஒரு சில டைம்ஸ் ஏதாவது பஸ்ஸுக்கு வந்து டிலேயாக எடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 மணிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அவர்கிட்ட கேட்கும்போது கடைசி பஸ்ஸு வந்து 9:30க்கு தான் இருக்குது. 9:30யோட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இப்படி ஏதாவது ஒரு சில நாள் ஏதாவது லேட் ஆச்சு அப்படின்னா 10 ஆயிடலாம். 10 மணிக்கு மேலே பஸ் கிடையாது. அது பார்த்துக்கோங்க. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருவண்ணாமலைக்கே போயிடலாம். அதே மாதிரி அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிரிவலமெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு இப்போ சனிக்கிழமை போகிறீங்க, நைட்டு ஏறுறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிடலாம். காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நேரமாக ஒரு 4:30 அந்த டைமில் வந்து நீங்கள் அங்கே ரீச் ஆகிடலாம். 4:30 மேக்ஸிமம் 4:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டு அங்கே போயிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்தாலேயே உங்களோட பேக்ஸு உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட் ஒரு 50 ரூபா கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு க்யூவில் நின்று கூட்டத்தை பொறுத்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறமா மேலே வந்து மலையெல்லாம் ஏறிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தியானமெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே அன்னதானம் போடுவாங்க. சாப்பிட்டுட்டு சப்போஸ் அது கிடைக்கலன்னா பக்கத்துலேயும் ஹோட்டல்ஸ் இருக்குது. சாப்பிட்டுட்டு கீழே வந்துட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு முடிச்சுட்டு திரும்பி கோயம்புத்தூருக்கு வண்டி ஏறிட்டோம். தேங்க்யூ.